அந்தியூர் காட்டில் சந்தன மரத்துக்கு பதில் தங்கையின் கணவரின் தலையை வெட்டி கொலை செய்து எரித்துவிட்டு வனத்துறை சுட்டதாக நாடகமாடியது ஏன் என்பது குறித்து கைதானவர் போலீசில் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டு உள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சின்னக்குத்தி பகுதியைச் சேர்ந்த பச்சப்பன் மகன் 25 வயது சக்திவேல் கிரீன் ஹவுஸ் அமைக்கும் வேலை செய்து வந்தார். இவர் அதே ஊரைச் சேர்ந்த வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்பவரை கடந்த ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார். அது தொடர்பாக சக்திவேல் வீட்டிற்கும் பாப்பம்மாள் வீட்டிற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. எனவே பாப்பம்மாள் அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி சக்திவேல் காணாமல் போனதாக அவரது தந்தை பேரிகை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது அந்தியூர் காட்டில் சக்திவேலை கொலை செய்து எரித்தது தெரிய வந்தது. முன்னதாக சக்திவேல் அவரது மனைவியின் அண்ணன் வெங்கடேஷ், உறவினர்கள் ராஜேந்திரன் மற்றும் குமாருடன் சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது. எனவே அவர்களை போலீசார் தேடி வந்தனர். உறவினர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய வெங்கடேஷ் சக்திவேலை அழைத்துக் கொண்டு சத்தியமங்கலம் காட்டில் சந்தனமரம் வெட்டச் சென்றதாகவும் அப்போது அவரை வனத்துறையினர் சுட்டுக் கொன்று தீ வைத்து எரித்து விட்டதாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வெங்கடேஷ், ராஜேந்திரன் ஆகியோர் போலீசில் சரணடைந்தனர். குமார் தலைமறைவாக உள்ளார். இதையடுத்து வெங்கடேஷ் மற்றும் ராஜேந்திரனை அழைத்துக் கொண்டு பர்கூர் மலைப்பகுதிக்கு வந்த பேரிகை போலீசார் தட்டக்கரை வனச்சரகத்தில் உள்ள வனத்துறையினர் உதவியுடன் வனப்பகுதிக்குள் கடந்த 30ஆம் தேதி சென்று பார்த்தனர். ஆனால் எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மறுநாள் 31ஆம் தேதி தட்டக்கரை வனத்துறையினர் மட்டும் வனப்பகுதிக்குள் மீண்டும் ரோந்து பணி மேற்கொண்ட போது எம்மட்டிப்பள்ளம் பகுதியில் எரிந்த நிலையில் மனித மண்டை ஓடு மற்றும் சில எலும்பு பாகங்கள் கிடைப்பதை கண்டறிந்தனர். அது குறித்து பர்கூர் மற்றும் பேரிகை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு பவானி டிஎஸ்பி ரத்தினகுமார், சட்டம் சார்ந்த துறை மருத்துவர்கள், தடயவிய நிபுணர்கள் மற்றும் உறவினர்கள் சென்றனர். அங்கு கிடந்த எலும்புகளை சேகரித்தனர். அப்போது அங்கிருந்த வெங்கடேஷ் மற்றும் ராஜேந்திரன் தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல அமைதியாக நின்றனர். அவர்களை தீவிர விசாரணைக்குட்படுத்திய போது பாலியல் விவகாரத்தில் சக்திவேலை வெட்டி கொன்று எரித்துவிட்டு வனத்துறையினர் சுட்டுக் கொன்றது போன்று நாடகமாடியது அம்பலமானது. அது தொடர்பாக கைதான வெங்கடேஷ் போலீசிடம் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலையான சக்திவேல் தனது தங்கை பாப்பம்மாளின் கணவர் என்று கூறியுள்ள வெங்கடேஷ், அவரது முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டதால் கைம்பெண்ணான முருகம்மாள் என்பவரை 2வது திருமணம் செய்து அவருடன் வசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் முருகம்மாள் தம்மை திருமணம் செய்து கொள்ளும் முன்பே சக்திவேலுடன் தொடர்பில் இருந்தது பின்னர்தான் தெரிய வந்தது. முருகம்மாள் சக்திவேலுக்கு தங்கை முறை என்பதால் அவருடன் தொடர்பை துண்டித்துக் கொள்ளும்படி எச்சரித்தும் கேட்கவில்லை. கடந்த மாதம் 21ஆம் தேதி தாய்மாமா ராஜேந்திரன், உறவினர் குமார் மற்றும் சக்திவேலுடன் அந்தியூர் வனப்பகுதியில் சந்தனமரம் வெட்டுவதற்காக பெங்களூருவிலிருந்து பேருந்து மூலம் தமிழக கர்நாடக எல்லையான ராமாபுரம் சென்றோம். பேருந்தில் வரும்போதே முருகம்மாளுடன் தொடர்பை கைவிடும்படி சக்திவேலிடம் கூறினேன். அது தொடர்பாக எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது. அன்று இரவு கர்கே கண்டி பள்ளம் வழியாக நடந்தே வந்து வனப்பகுதிக்குள் தங்கியிருந்தோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சந்தன மரத்தை வெட்டுவதற்காக தேடி அழைத்தோம். அப்போது ஒரு சந்தன மரத்தை மட்டுமே வெட்ட முடிந்தது. மீண்டும் திங்கட்கிழமை சந்தன மரத்தை தேடிச் சென்றபோது முதலாவதாக ராஜேந்திரன், குமார், அதன்பின் நான், கடைசியாக சக்திவேல் என நால்வரும் வரிசையாக நடந்து சென்று கொண்டிருந்த போது முருகம்மாள் விவகாரம் தொடர்பாக சக்திவேலுடன் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது ஆத்திரத்தில் தான் வைத்திருந்த அரிவாளால் சக்திவேலின் கழுத்தை வெட்டினேன். ஒரே வெட்டில் சக்திவேலின் தலை முக்கால் பாகம் துண்டாகி அப்படியே சரிந்து விழுந்து துடிதுடித்து உயிரிழந்தார். இதனைக் கண்ட ராஜேந்திரன் மற்றும் குமார் செய்வதறியாமல் அங்கேயே நின்றனர். தொடர்ந்து 3 பேரும் சேர்ந்து சக்திவேலின் உடலை அங்கிருந்து பாறையோரம் வைத்துவிட்டு தாங்கள் தங்கியிருந்த பகுதிக்கு வந்து இரவு சமைத்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் செவ்வாய்க்கிழமை காலை சக்திவேலின் உடல் இருக்கும் இடத்திற்கு சென்றோம். அங்கிருந்து மரக்கட்டைகளை சேகரித்து சக்திவேல் உடலை தீ வைத்து எரித்து சாம்பலாக்கிவிட்டு
ஊருக்கு கிளம்பிச் சென்று வனத்துறையினர் சுட்டுக் கொன்று எரித்து விட்டதாக கூறியதாக வெங்கடேஷ் தனது வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி வெங்கடேஷ் மற்றும் ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்த பர்கூர் போலீசார் இருவரையும் பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள குமாரை அந்தியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். அந்தியூர் காட்டில் சந்தன மரம் வெட்ட வந்தவர்களிடையே பாலியல் விவகாரத்தில் அரங்கேறிய கொலையை மறைத்து வனத்துறையினர் சுட்டுக் கொன்று விட்டதாக நாடகமாடியவர்கள் குட்டு காவல்துறை விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தமது இரண்டாவது மனைவியுடனான தொடர்பை கைவிட மறுத்த மாப்பிள்ளையை அவரது மைத்துனரே தலையை சீவி கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. சந்தன கடத்தல் வீரப்பன் இறந்த பிறகு சந்தன மரம் கடத்தல் முற்றிலும் தடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சத்தியமங்கலம் காட்டில் மரம் வெட்டு கும்பல் ஊடுருவியதோடு கொலையும் அரங்கேறி உள்ளது. எனவே வனத்துறையின் கண்காணிப்பு மற்றும் ரோந்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.